இந்திய தேசிய காங்கிரஸில் தொடர்ந்து மாணவர் காங்கிரஸில் என்எஸ்யூவில் பணியாற்றும் பொழுதும் சரி, தொடர்ந்து அதற்கு பின்னாலே டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளராகவும், குறிப்பிட்ட விதத்தில் கர்நாடகா மற்றும் கேரளா, வடகிழக்கு மாநிலங்களுடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இந்தியாவினுடைய பல மாநிலங்களுடைய பொறுப்பாளராக மாணவர் காங்கிரஸில் என்எஸ்யூவில் பணியாற்றியதுக்கு பின்னாலே இளைஞர் காங்கிரஸில் 2003ஆம் வருடம், அதாவது 6 வருடங்கள் மாணவர் காங்கிரஸில் பணியாற்றும் பொழுது டெல்லி பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து வெற்றிகளை நம்மால் பெற முடிந்தது. அமைப்பிலே மாற்றம் கொண்டு வந்து 98, 99, 2000, 2001, 2002 இந்த 5 வருடங்களிலே அதனுடைய விளைவாக நம் தலைமையினுடைய பார்வைக்கு வந்தேன். அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவராக இருந்தார். அப்பொழுது அதற்கு பின்னால் இளைஞர் காங்கிரஸில் 2003ஆம் ஆண்டு பொதுச் செயலாளராக, அகில இந்திய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு பின்னாலே இளைஞர் காங்கிரஸில் குறிப்பிட்ட விதத்தில் கர்நாடகம், கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு என்னுடைய பணி தொடர்ந்தது. இந்த காலத்திலும் சரி, அப்பொழுதும் சரி, இளைஞர் காங்கிரஸினுடைய பணி காலங்களில் 2006 இளைஞர் காங்கிரஸில் முதல் முறையாக மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டது. அந்த காலமும் 2007 அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர் காங்கிரஸுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அந்த காலம்தான் மிக முக்கியமான தருணமாக என்னுடைய வாழ்விலே மாறியது. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே இளைஞர் காங்கிரஸில் மாற்றம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும், இளைஞர் காங்கிரஸை ஒரு ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸுடைய இளைஞரணி எப்படி ஜனநாயகபூர்வமான இயக்கமாக இருக்கிறது, எப்படி தேர்தல்களை நடத்துகிறது என்பதை பற்றி ஆய்வும் நடந்தது. அதற்கு பின்னாலே அதை போல இளைஞர் காங்கிரஸில் தேர்தல் நடத்த முடியுமா என்ற கேள்வியோடு அதை நடத்துகின்ற பொறுப்பு எங்களை போன்ற 3 பேருக்கு வழங்கப்பட்டது. நானும், விஜயேந்திர சிங்லா என்ற பஞ்சாபில் அமைச்சராக இருந்த சகோதரரும், பிரகாஷ் ஜோஷி என்ற சகோதரரும் 3 பேரும் அந்த பணியை தொடங்கினோம். அந்த பணியின் காரணமாக ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கையை பெற முடிந்தது. அந்த காலகட்டத்திற்கு பின்னாலே பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களில் தேர்தல் நடத்தினோம் இளைஞர் காங்கிரஸுக்கு. அந்த தேர்தல் வெற்றிகரமாக முதல் 2 தேர்தல்கள் நடத்தி முடித்ததற்கு பின்னாலே அந்த தேர்தலில் தான் என்னுடைய பணியை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகின்ற வாய்ப்பை 2009ஆம் ஆண்டு விருதுநகர் தொகுதியில் வழங்கினார். அது மிக முக்கியமான மாற்றமாக இருந்தது. அதற்கு பின்னாலே அமைப்பு ரீதியாக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக 2017ஆம் ஆண்டும் 2019 மீண்டும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்.